டாடா மோட்டார்ஸ் பங்குகள் இன்று வேகத்தில் உள்ளன. நாளின் இன்றாடையில் கிட்டத்தட்ட 3% உயர்ந்து முழு ஆட்டோ துறையையும் விட சிறப்பாக செயல்பட்டன. ஆனால் இந்த ஏற்றத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது? அதை பிரித்துப் பார்ப்போம். புதன்கிழமை பிற்பகல் நிலவரப்படி டாடா மோட்டார்ஸ் 686 ரூபாயில் வர்த்தகம் செய்யப்பட்டது. இது ஒரு நாளின் அதிகபட்சமாக 693 ரூபாயை தொட்ட பிறகு கிட்டத்தட்ட 2% அதிகரித்துள்ளது. இது அதன் தொடக்க விலையான 676.7 இலிருந்து ஒரு திடமான ஏற்றமாகும். இந்த பேரணி உள்ளூர் அளவில் மட்டுமல்ல, ஜப்பானிய வாகனங்கள் மீதான வரிகளை குறைக்கும் ஒரு புதிய அமெரிக்க ஜப்பான் வர்த்தக ஒப்பந்தம் டொயோட்டா மற்றும் ஹோண்டா போன்ற ஜப்பானிய ஆட்டோ பங்குகளை விண்ணில் செலுத்தியது. அந்த உந்துதல் இந்தியாவிலும் பரவியது. மற்றொரு பெரிய தூண்டுதலா? ஜூலை 24 அன்று கையெழுத்திடப்படவுள்ள இந்தியா-இங்கிலாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம். வணிக அமைச்சர் பியூஷ் கோயலும் பிரதமர் மோடியும் அதிகாரப்பூர்வ கையொப்பத்திற்காக லண்டனுக்கு வருகை தருவார்கள். இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட கார்கள் மீதான இறக்குமதி வரிகளை குறைப்பதன் மூலம் இந்த எஃப்டிஏ டாடா மோட்டார்ஸின் பிரிட்டிஷ் பிரிவான ஜாகுவார் லேண்ட் ரோவர் JLR நிறுவனத்திற்கு நேரடியாக பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கார்கள் மட்டுமல்ல, இந்த ஒப்பந்தம் தோல், காலணிகள், ஆடைகள் மற்றும் விஸ்கியையும் உள்ளடக்கியது. உலகளாவிய சமிக்ஞைகள் நேர்மறையாக மாறி வருவதாலும், இந்தியா-இங்கிலாந்து ஒப்பந்தம் ஏற்றுமதியை அதிகரிக்கும் மற்றும் செலவுகளை குறைக்கும் வாய்ப்புள்ளதாலும் முதலீட்டாளர்களின் மனநிலை அதிகமாக உள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேவை மீட்சியிலிருந்து பயனடைய டாடா மோட்டார்ஸ் நல்ல நிலையில் உள்ளது. சரி, டாடா மோட்டார்ஸ் ஒரு திருப்புமுனைக்கு தயாராகி வருகிறதா? கொள்கை மற்றும் சந்தை உந்துதல் இரண்டிலிருந்தும் வலுவான பின்னடைவுகளுடன் இது ஒரு கண் வைத்திருக்க வேண்டிய ஒரு பங்கு. டாடா மோட்டார்ஸ் மற்றும் இந்தியா-FTA பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்துக்களில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் பங்குச்சந்தை புதுப்பிப்புகளுக்கு குழு சேர மறக்காதீர்கள்.